இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பொரியலுக்கு இது மாதிரி சின்னதாக சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொரியல் நல்லாயிருக்கும். இப்போ காய் உள்ள சேர்த்தோன்னே இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை இதை நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூட ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு சேர்க்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு நிமிஷம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கேரட் பொரியல் பண்ணும்போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.